நான் பெத்த ஆசை ராசாத்தி. யாம் டீ யா இங்கே உட்காந்துட்டா, என்னாச்சு சொல்லுடி. ஏம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நானே கோவத்துல இருக்கேன். என்னடி கோபம் உனக்கு? அத்தை ஜெயில இருந்து வெளியே வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன, வா நம்ம வீட்டுக்கு போவோம். இங்க பாருமா, யார வேணா மன்னிச்சிருவேன், ஆனா என் புருஷங்காரன் இருக்கானே, அவனை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். இத்தனை நாள் ஜெயில கிடந்திருக்கேன், அவன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் தங்கச்சி பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் ஆடிக்கிட்டு இருக்கானோ. அவனுக்கு முதல்ல நான் ஊருக்கு போயிட்டு அவனுக்கு கச்சேரி வைக்கல. நான் உன் முறை இல்லம்மா, நான் முறை இல்லை. எடி ஆத்தக்காரனுக்கு முத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கதையில பண்ணாதடி. அவனை போட்டு அடிச்சா அவனை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா எங்க போய் நிப்பா? அதுக்கப்புறம் சொல்லி வாயை தொடர்ந்து சொல்லுடி. ஏம்மா அந்த அளவுக்குலாம் அவனுக்கு மூளை இல்லை பத்துக்கோ. என்கிட்ட அடி வாங்கிட்டு உத வாங்கிட்டு தான் கிடப்பான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா இப்ப போயிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அவன் அம்மாக்காரியும் அவன் தங்கச்சிக்காரியும் சேர்ந்துக்கிட்டு அவனை நல்லா அவ சரி இழுத்துக்கிட்டு என்ன ரோட்ல விட்டுருவாங்க. ஒரு போயிட்டு 4 குடு கொடுத்தாதான் அவன் நம்ம சைடு வருவான். அதுக்காண்டிதான் சொல்றேன். சரி என்னமோ சொல்றா. சரி நான் அப்ப நம்ம வீட்டுக்கு போவ எப்படி? சரி நீ போ, நான் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏதனா பஸ் வந்தா நான் பிடிச்சு போய்க்கிறேன், நீ பார்த்து போ. சரிடி, நான் பார்த்திருந்து போறேன். ஏமா இப்ப நீ கோவமா இருக்கா? என்ன சொல்லிட்டு என்னாச்சு சொல்லு. எம்மா என்ன பார்த்துச்சு முறைச்சுக்கிட்டு இருக்கா? எடி அப்படியே பின்னாடி திரும்பி பாரு, உன் அண்ணனும் அண்ணியும் ஜோடி சேர்ந்து நம்மளையே குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எங்களையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற வேலை இல்லையோ? ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்லை, உங்களை பாத்துக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு வேலை சொல்லி. நாங்க வீட்டுக்கு போறதுக்கு கார் புக் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதுதான் வருதா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். நீங்க ரோட்ல உட்காந்துக்கிட்டு எங்களை பார்க்காதீங்க உங்களை பார்க்காதீங்கன்னு சொல்றீங்க. ரோட்ல யாரு இருந்தாலும் பார்க்கதான் செய்வாங்க. ஆமா ஏங்க நீங்க விடுங்க, எதுக்குங்க உங்க கூட நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ரோட்ல கண்ட நாயெல்லாம் இருக்கும், அந்த நாய்க்கிட்ட நம்ம ஏன் முறைச்சுக்கிட்டு நிப்பாங்க? விடுங்க, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நிக்கிறோம், அவங்களுக்கு என்ன? எம்மா உன் மருமவளுக்கு திமிர பத்தியா? திமிர கண்ட நாயின்னு சொல்றா நம்மள. அவ நீ சொத்து குடுக்கலன்னா அவன் நாய் மாதிரிதான் ரோட்ல இருந்திருக்கணும், ஆனா அவன் நம்மள பார்த்து சொல்றா நாயின்னு சொல்லிட்டு. இவளை சும்மா விடக்கூடாதுமா. ஏடி முதல்ல உன் புருஷங்காரனை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வா, சரியா? அதுக்கப்புறம் இவன் அங்கதானே வந்தாகணும், நம்ம ஊருக்கு தானே. அப்ப இருக்கு இவளுக்கு கச்சேரி. அந்த வீட்டை ரெடி பண்றதுக்கு எப்படியும் காசு தேவைப்படும். இவன் நிலத்தையும் விற்க முடியாது, அந்த வீட்டையும் ரெடி பண்ண முடியாது. அந்த மாதிரி பத்திரத்துல எழுதி கொடுத்து வச்சிருக்கேன். என்னம்மா சொல்றா நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்ல, சொத்தை அவன் பேர்ல மட்டும்தான் எழுதி கொடுத்துருக்கனே தவிர அவனுக்கு விற்கிற உரிமை இல்ல, முடியுதா? அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த சொத்தை அவங்க அனுபவிச்சுக்கலாம், ஆனா அதை விற்க முடியாது. சூப்பர்மா, நம்மளையே தெருநாயின்னு சொல்றாங்க. ரோடா வீடு வீடா பிச்சை எடுத்து இவங்க கடைசியில ரோட்டுக்கு வந்து நிக்கணும். அதை நம்ம 2 பேரும் நம்ம கண்ணால பாக்கணும். சரி நான் போறேன். இங்க நின்னுகிட்டு இருந்தா இதுங்க மூஞ்சில முழிக்கிறக்கே எனக்கு கேவலமா தான் இருக்கு. மூஞ்ச பாரு, 2 மூஞ்சையும் மறைச்சிக்கிட்டு நிக்கான். இவனாலாம் எப்படிதான் என் வயித்துல பெத்தன்னு எனக்கே தெரியல. சரி டீ நான் போறேன், நீ பார்த்து இருந்து போயிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு வா நாளைக்கு, சரியா? சரிம்மா, நீ ஏமா நாளைக்குன்னு சொல்ற? இன்னைக்கு சாயந்தரமே கூட்டிட்டு வரேன். அவனை இழுத்துக்கிட்டு தரன்னு இழுத்துக்கிட்டு வரல, நான் உன் முகம் இல்லை. சரி போயிட்டு வா பத்திரமா. கார் எதுனா அரேஞ்ச் பண்ணவா எப்படி? இல்லைன்னா போயிருவியா? அதெல்லாம் வேண்டாம், எங்க ஊருக்கு பஸ் இங்க இருந்து ஃப்ரீ தான். ஆமா, மகளிர் இலவச பஸ்லயே போயிருவேன், நானு ஓசிலே போயிட்டு வந்துருவோமா. சரி நான் கிளம்புறேன், பார்த்து இருந்து போயிட்டு வா. சரி. ஏடி சின்ன பொண்ணு, எப்படியா இருந்தாலும் எங்க ஊருக்கு தானே வந்தாகணும். உனக்கு அங்கன இருக்குடி கச்சேரி. என்ன பார்த்தா தெருநாயின்னு சொல்லி சிரிக்கா? இருக்கிற மூஞ்ச பாரு, மூஞ்ச எடுத்துக்கிட்டாங்க வா. உன் மூஞ்ச ரோட்ல வச்சு தேய்ன்னு தேய்ச்சி எடுத்துறேன். எங்களை பார்த்தா சிரிக்க? சின்ன பொண்ணே, உனக்கு நீ நாளைக்கு ஊருக்கு வருவல்ல, அப்ப தெரியும் உன் வீட்டோட நிலைமை என்ன, பத்திரத்துல இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு. ஏங்க அவளை ஏங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க முறைச்சுக்கிட்டு? வாங்க நம்ம அங்க போயிட்டு நிப்போம். சரி வா, இதுங்க மூஞ்சில முடிச்சாலே பாவம் தான். ஏத்தே, உங்க முகம் என்ன வாசலையே பார்த்து நின்னுகிட்டு இருக்காரு? என்ன கதை? மருமவள வேற ஒண்ணும் இல்ல, அவங்க 2 பேர் போய் இவ்வளவு நேரம் ஆகுதுல, அதான் என்ன கதை ஏது கதைன்னு தெரியலையேன்னு சொல்லி நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். ஏங்க அவங்க வருவாங்க, நீங்க வந்து உட்காருங்க. ஏன் கால் கடுக்க நின்னுகிட்டே இருக்கீங்க? இருக்கட்டும் அண்ணக்கிளி, பரவாயில்ல இருக்கட்டும். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்க. என்ன எக்கோ, எங்க அண்ணன் சண்டைக்கு இழுக்க மாதிரி இருக்கு. வாங்க, உங்களுக்காண்டிதான் இவ்வளவு நேரம் கால் கடுக்க நின்னுகிட்டே இருக்காரு. அதுக்குதான் உங்க அண்ணன் சண்டைக்கு இழுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் உட்காரியா மனுஷா அப்படின்னு. சின்னதுரை என்னாச்சு? எல்லாம் சுமூகமா முடிஞ்சுட்டா? உங்க அம்மாவும் தங்கச்சியும் ஏதாவது சண்டை போட்டாங்களா என்ன? சொல்லுல, பதட்டமாவே இருக்கு நீங்க போனதுல இருந்து. இல்ல எல்லாமே சாதுவாதான் முடிஞ்சிச்சு. சரியா? சரி, அப்புறம் ஏன் நீ முறைச்சுக்கிட்டு இருக்கா? என்னாச்சு சொல்லு. தங்கச்சிமா எதனா பிரச்சனையா?
அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. வழியில பஸ் ஸ்டாண்ட்ல நாங்க கார்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் புக் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல நின்று காரை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க தங்கச்சியும் அவங்க அம்மையும் நின்று இருப்பாங்க போல. அவங்க எங்களை பார்த்து கேட்க இவர் திரும்பி பதில் சொல்ல அது கொஞ்சம் இதுவாயிட்டு. அதுதான் அந்த கோலத்துலதான் இருக்காரு மனுஷன். சரி சரி. அப்போ சரியில, நாங்களும் நாளைக்கு போல கிளம்பலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். மழை தான் விட்டுருச்சுல, இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்புறோம். ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் இருக்கு பத்தியா. இன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு போல எதனா செவ்வாய்க்கிழமைல அதான் சும்மா பால் கைப்பு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றா? ஆமாப்பா தம்பி, நீ சொல்றதும் சரிதான். சரியா, போயிட்டு பார்த்து இருந்து எல்லா வேலையும் முடிங்க, ஈவினிங் போல கிளம்புங்க. சரி சரி, பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லதுக்கே நடக்கும். சரி சரி, அங்க வர ஆனா உன் அம்மையும் தங்கச்சியும் இருக்கேன்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியலையே. அம்மா அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. அதுங்க ஒரு டம்மி பீஸு. சும்மா வயசு அவ்வளவு தான், இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கடைசியில அந்த குழியில போயிட்டு அதுங்களே விழுந்துரும். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன சின்ன பொண்ணு, உன் மாமியாரை பத்தி உன் நாத்தனாரை பத்தி இப்படி சொல்றா? சரி சரியில. ஆனா மாசமா இருக்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு நீ எங்க போயிட்டு இருப்பா? அதனாலதான் யோசனையா இருக்கு. அந்த வீடுலாம் எப்படி நல்லா இருக்குமா, என்ன கதை, என்ன கண்டிஷன்? நீ போயிட்டு இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் பாத்திருக்கியா? அதுதான் ஒரே யோசனையா இருக்கு பத்துக்கோ எனக்கு. இல்லைன்னா போய் பார்க்கவே இல்லை பத்துக்கோ அந்த வீட்டை முதல்ல. அது இந்த வீட்டுக்கு மாறுற வரைக்கும் நாங்க எல்லாம் அங்கதான் இருந்தோம். எல்லா பொருளானா இருக்கதான் செய்யுது அந்த வீட்டுல. என்ன ஒண்ணு, அந்த வீட்டு தான் கொஞ்சம் டேமேஜ், கொஞ்சம் காசு செலவு பண்ற மாதிரி இருக்கும். சரி, அதெல்லாம் பாத்துக்கலாம். அந்த வீட்டுல கூட்டிட்டு போய் தங்கச்சிமாவே வைக்கணும்னு சொல்றியா? அதான் மனசு படபடன்னு வருது எனக்கு. நீ வேணா இங்க விட்டுட்டு போய் நாங்க பாத்துக்கிறோம் தங்கச்சிமாவே. அண்ணே எப்படி என்ன அவரை மட்டும் விட்டுட்டு நான் மட்டும் எப்படி என்ன இங்க இருப்பேன் நிம்மதியா? நாங்க 2 பேரும் போறோம் அண்ணா. அங்கேயே எங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நாங்க இங்க வந்துடுறோம். உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நீங்க அடுத்த செகண்ட் வந்து நிக்க மாட்டீங்களா எங்களுக்காண்டி? சொல்லுங்க. அது என்ன சின்ன பொண்ணு இப்படி கேட்டுட்ட? இவரு நீங்க கொஞ்ச நேரம் வரக்கு லேட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு கால் கடுக்க நின்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இந்த மனுஷன் பாரு, நாளையில இருந்து தினமும் போன் அடிச்சிருவாரு, என்னல என்னல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க போயிட்டு நிம்மதியா இருக்கிற வரைக்கும் அவருக்கு இங்க நிம்மதி இருக்காது. சிவகுமாரா, உன்ன மாதிரி ஒரு நட்பு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ல. ச்சே, என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? இதுக்கு முன்னாடி கஷ்டம்னு நான் உன்கிட்ட வந்தப்போ நீ உதவி செய்யலையா? அந்த மாதிரிதான் இதுவும். சரியா? ரொம்ப நன்றியில. அவ்வளவுதான். நான் நன்றி சொன்னா மட்டும் போதுமா? இல்ல நான் கேட்கறேன், நன்றி சொல்லி என்ன வேற ஆளா மாத்திட்டு இல்ல நீ. சரி சரி, எனக்கு சந்தோஷம் தான். சரிப்பா சரி. உடனே கோவப்படாதல்ல நீ. சரி சரி, மசன்னு பேசாம எல்லாத்தையும் என்னென்ன பொருள் வேணுமோ அந்த பொருள் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்க பால் காய் போகும்போது கூப்பிடுங்க, நான் மத்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன். இப்ப எதுக்கு எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போனோம்? ஒரு பெட்டி மட்டும் எடுத்துட்டு போங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இவங்க சொல்றது சரிதான். நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அங்க வீடு எந்த நிலைமையில இருக்குன்னு வேற தெரியல இல்லையா? நம்ம இப்போதைக்கு தேவையான துணி மட்டும் ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு எடுத்துட்டு போவோம். அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். என்ன சொல்றீங்க? சரி, அதுவும் சரிதான். உன்னையும் கூட்டிக்கிட்டு பெட்டி படிக்க தூக்கிட்டு போக முடியாது. சரி, நாங்க எடுத்து வச்சுட்டு போறோம் சிவகுமாரா. ஆனா பால் காய்க்கும் போது உன்னை கூப்பிடுறேன், அப்போ வரும்போது எடுத்துட்டு வா. என்ன சொல்றா? சரியில்ல, அப்படியே பண்ணிடுவோம். சரி, வந்ததுல நின்று பேசிக்கிட்டே இருக்கீங்களே, போங்க போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரி வா சின்ன பொண்ணே, நம்ம உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு துணி எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். என்ன ஏதாச்சும் ஹெல்ப்புக்கு நான் வரவா கூட? இல்லக்கோ அதெல்லாம் வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம். எல்லா துணியும் அப்படியே தான் இருக்கு. நம்ம போட்ட துணி மட்டும்தான் வெளியே துவைச்சது மட்டும்தான் இருக்கு பாத்துக்கோங்க. அதை மடிச்சு வச்ச வேலை முடிஞ்சிட்டு. சரி சரிக்கோ. நம்ம வீட்ல இல்லாத நேரத்துல என்ன பேசுறாங்கன்ட்டு ஒட்டு கேட்போம். இந்த கிழவிக்கு திமிர பத்தியா, இவனுக்கும் திமிர பத்தியா? கட்டின பொண்டாட்டி மருமவ வீட்ல இல்ல, அந்த ஸ்டேஷன்ல இருக்கான்னு தெரியும், ரெண்டும் ஜாலியா போனைய பாத்துக்கிட்டு இருக்க. ஏ பாப்பாக்கா மண்டையா, இருளே உனக்கு இருக்கு இன்னைக்கு கச்சேரி. ஏட்டி கருப்பு தாயி, ஏட்டி உன்னதான் கூப்பிடுறேன். என்னையா உனக்கு பிரச்சனை? சும்மா நொய்யி நொய்யின்னுகிட்டு இருக்கா, போன் பாத்துக்கிட்டு இருக்கான்ல சும்மா. எப்பயும் மிச்சர் தானே தின்னுக்கிட்டு இருப்ப, அதே மாதிரி தின்னுக்கிட்டு வெட்டியா கடக்க வேண்டியது தானே. இன்னைக்கு என்ன உனக்கு பிரச்சனை? ஏட்டி நம்ம வீட்டு மருமவ ஜெயில இருக்காளா, அவளை கூட்டிகிட்டு வரணும்ல. என்னதான் இருந்தாலும் அது நம்ம வீட்டு மருமவளாடி. இங்க பாரு, சனியும் போனதோட போய் தொலையட்டும். அதை விட்டுட்டு அவளை கூட்டிக்கிட்டு வரணும் இழுத்துக்கிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா உன் மண்டை அடிச்சு மாவிளக்கு வச்சிருக்கும் பாத்துக்கோ. ஏட்டி என்னடி இப்படி சொல்றா? அவ என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு மருமவளா? ஏலே, என்னப்பா உனக்கு பிரச்சனை? ஏலே, நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேட்கதானே செஞ்சுச்சு. என்னன்னு கேட்டா, என்னதான் இருந்தாலும் அது நம்ம வீட்டு மருமவளா? வாழ நீயும் நானுமாச்சும் போய் கூட்டிகிட்டு வருவோம். இங்க பாருப்பா, எனக்கு என் அம்மா தான் முக்கியம் சொல்லிட்டேன். எதை பத்தியும் என்கிட்ட கேட்காத, என் அம்மா சொல்றதான் நான் செய்வேன். இதோ வந்துட்டாளா காட்டேரியின் குடும்பத்தின் தலைவி. ஏம்மா ஏம்மா, என்னடி? ஏம்மா என்ன இங்க பேசுறது வெளியே வரைக்கும் நாரிக்கிட்டு இருக்கு என்ன? உன் அப்பங்காரனுக்கு போயிட்டு மருமவளை கூட்டிக்கிட்டு வரணுமா? இங்க கூட்டிகிட்டு வந்து இங்க வச்சு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடணும்னுக்கிட்டு இருக்கான். எப்போ போன சனியை போய் தொலைகிட்டோம். அதை விட்டுட்டு அவளை கூட்டிக்கிட்டு வரணும் இழுத்துக்கிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? உனக்கு வேணும்னா போயிட்டு மருமக கூட இருந்துக்கோ. அவ இருக்கும்போது அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி வாங்கி தின்னுட்டு இன்னைக்கு அவ இல்லாத போது அவளையே குறை சொல்றீங்களோ? என்னத்த சொல்றது? சரி,
நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த வீட்டுல சம்பாதிக்காம வெட்டி சோர்த்திங்கிறதுனாலதான் எல்லாரும் நம்ம மேல திட்டுறாங்க. மருமவுல என்னால எதுவும் பண்ண முடியலமா, இந்த மாமனார மன்னிச்சுக்கோ. மாமா, மாமனாரே நீ கவலைப்படாத, இனிமே நான் பாத்துக்கறேன். நான் தான் வந்துட்டேன்ல. மருமவுல வந்துட்டியா நீ? ஆமா ஆமா. ஐயையோ, இவ இருக்கிறது தெரியாம நம்ம வேற வளரி வச்சுட்டுமே. இன்னைக்கு அடி கன்ஃபார்ம்.